சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துருவாங்க. நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துருவாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துருவாங்க. நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துருவாங்க. நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துருவாங்க. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 2 நாட்களாக அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக கிரீம்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போதிலும் கூட தற்போது தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கான சில டெஸ்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இன்று காலை மீண்டும் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாக பேசுகின்ற போது குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நிலை நலமாக இருக்கிறது. அவர் தற்போது பூர்ணமாக மருத்துவமனை சிகிச்சையில் இருந்தாலும் கூட உடல் நலத்துடன் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு சிகிச்சையில் இருக்கும்படி தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து மருத்துவமனையில் ஓய்வு எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சில பரிசோதனைகள் டெஸ்டுகள் எடுக்கப்பட்டு அதற்குரிய ரிப்போர்ட்டுகள் குறித்தான அந்த அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக மருத்துவத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக பிரஸ் ரிலீஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை குறிப்பாக விளையாட்டு பிரிவு சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் இங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து பேசினார். அப்பொழுது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மிகவும் நலத்துடன் இருப்பதாகவும் மருத்துவ அறிக்கை என்பது அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல முழுமையாக வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உடல்நிலை குறித்து துணை முதல்வர் அளித்த விளக்கத்தினை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துருவாங்க. முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துருவாங்க.